நான் சொன்னா நீ கேட்கணும். நீ வேலைக்கு போறதே எனக்கு பிடிக்கல. உங்களை விட்டுட்டு போவேனே தவிர சத்தியமான வேலையை விட்டுட்டு போக மாட்டேன். அம்புட்டு திமிராடி உனக்கு. தாலி கட்டுவன் பேச்ச கேட்க மாட்டா. இந்த வேலையை விடுன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். என் பிள்ளை என்ன அனாதையா? கேட்கறதுக்கு நாதியில நினைச்சிட்டானா அவன்? இல்ல பாவல ரத்னா பாயிலா பூச்சில இது. வாழ முதல்ல போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துரும். வா மாமா ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாரும். வெங்கடேஷ் இவ்வளவு நாளும் இந்த வீட்டுல தானே இருந்தாரு, நல்லபடியா தானே நடந்துக்கிட்டாரு. அப்போ என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாது, அதனால என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். இப்படி கோவப்பட்டா என்ன மாமா அர்த்தம்? எப்போ இவ பேசுறதெல்லாம் கேட்டா நம்ம பிள்ளைக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. நம்மளா இருக்கிறது எதுக்கு? உடனே போய் விசாரிக்கணும்பா. இதை இப்படியே விடக்கூடாது. ஆமல இலே இதை இப்படியே விட்டுறக்கூடாது. முளையிலே கிள்ளி எரிஞ்சிருந்த. வா போயிட்டு வந்துரும். ஐயோ மாமா, டி சண்முகம், ரெண்டு பேரும் கொஞ்சம் சொன்னா கேளுங்க. இந்த நேரத்துல பிரச்சனை பண்ண வேண்டாம், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சாயந்தரம் நடந்ததுக்கு இப்போ போய் கேக்குறத லேட்டுங்க, இல்ல காலைல போய் கேளுன்ற. நைட்ல அவ என்ன பாடுபடுவா, இவ என்ன செய்வான்னு தெரியாதா? இப்பயே போய் கேட்டதாம்லாச்சே. ஏலே நீ போய் சட்டை எடுத்துறா. போ. சட்டை ஏன் சட்டை எடுத்துறா? சரிப்பா. பாத்தியா இங்க இருக்கிற வரைக்கும் சுத்தி சுத்தி வந்தா ரத்னா ரத்னான்னு, இப்ப அங்க போனவன அவங்க சீர்றாவளா? இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறணும். அவன கொண்டாடி சட்டையா? டேய் ராஸ்கோல். மாமா ஏய் ஏன்டி இப்படி செய்யற? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு. இப்ப பாரு, நைட்டு நேரத்துல ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்காங்க. என்ன நடக்க போதோ எனக்கு பயமா இருக்குடி. ஆண்டவா தயவு செஞ்சு எதுவும் தப்பா நடந்துராம நீதான் பாத்துக்கணும். நான் சொன்னா நீ கேட்கணும். நீ வேலைக்கு போறதே எனக்கு பிடிக்கல. இந்த வேலையை விடுன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். அந்த பொண்ணு சாப்பிடாம இருக்கு. நீங்க பேசாம உங்க சோழிய பாருங்க. பாவம் அந்த பொண்ணு, சாப்பிட கூப்பிடு. அவளுக்கு மட்டும்தான் ரோசம் இருக்குமோ, எங்களுக்குலாம் இருக்காதோ? பசிச்சா தானா வந்து சாப்பிடட்டும். போய் வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமோ? நீங்க கம்முன்னு சாப்பிடுங்க. திமிர பார்த்தல உன்னை மதிக்கலைன்னா நீ அவளை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஏய் அவ என்ன மதிக்கிறா மதிக்கல அத பத்தி என்ன? உன்னையாவது மதிக்க வேண்டாமா? நீ கட்டின புருஷன் தானே. தெருவுல வச்சு அவ தங்கச்சி முன்னாடி என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசினா தெரியுமா? ஓங்கி அப்படியே அறையலான்னு நினைச்சேன். ஸ்கூல் வாசலுங்கிறதுனால அப்படியே விட்டேன். இதுக்கு மேல மரியாதை இல்லடா. இன்னும் 4 அறை விட்டு ஸ்கூல்ல இருந்து இழுத்துட்டு வந்திருந்தனா அவளோட திமிர அடங்கியிருக்கும். ஏமா நீயே எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குற? பா நீ சும்மா இருப்பா. என்னதான் சொன்னாலும் சத்தியமா அவ கேட்க மாட்டான். கிடக்கட்டும். எம்புட்டு நாள் தான் இப்படியே வீம்பா இருப்பான்னு நாமளும் பாப்போம். மா நீ சாப்பிடுமா.
ஸ்கூல்ல வைப்ரேஷன்ல போட்டவ வீட்டுக்கு வந்து நார்மலுக்கு மாத்தல போல இருக்கே. ஓ, பரணிக்கு போனை போட்டு கொடுத்துட்டாளோ? தப்பாச்சே. இவ ஏதாவது பேசி பரணி சண்முகத்துக்கிட்ட சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். வரட்டும், அப்படி வந்தா பாத்துக்கலாம். சுவிட்ச் ஆஃப். என்னது இவ்ளோ நேரம் ரிங் போச்சு, இப்ப என்னாச்சு? திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே, இப்ப என்ன பண்றது?